அனுரகுமார் திசாநாயக இப்ப கூட சொல்றேன், ஒரு கல்லனையும் பிடிக்க மாட்டாரு. இந்த கல்லன் தொட்டு பார்க்க சொல்லுங்களேன் அவருக்கு. அந்த சொல்றாங்களே அவங்க வீட்டுல இருந்து வெளியே அனுப்புறதுக்கு ஒரு லெட்டர் கொடுக்க டிராமா தானே இது. விளங்குது இல்லை எங்கட ஆட்களுக்கு. டெண்டர் போட இல்லாத ஒரு வக்கில்லாத ஒரு கவர்மெண்ட் உண்டு. என் டெண்டர் கவர்மெண்ட் போடுற டெண்டர் ரிஜெக்ட் ஆகுது, பிரைவேட் டெண்டர்ஸ் போட்டு அரசியல்லாம் வருது. அப்ப என்ன மக்கள் ஆட்சி, என்ன மக்கள் ஆட்சி? 21 அதிகாரங்களை மாத்திட்டாங்க, ஆதாரங்களை இல்லாம ஆக்கிட்டாங்க. எங்க நியாயம் கிடைக்க போகுது? இது ராஜபக்ச செஞ்சது இல்ல, இதுக்கு லாபம் ராஜபக்ச அவர்களுக்கு கிடைச்சது. குரங்குனால ஒரு நேஷனல் கிரிட்டே ட்ரிப் ஆகுதுன்னு சொன்னா எங்களுடைய நாட்டுடைய வளர்ச்சி எப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. கோட்டாபய ராஜபக்ச தான் ஃபயர் பண்ணியிருப்பாரு, ஆனால் ஒரு நாளும் ஃபயர் பண்ணல அந்த மனுஷன். ஆனால் இப்போ உள்ள இருக்கிற ஆட்கள் இந்த ஃபயரிங்கெல்லாம் பழகின ஆட்கள். ஸோ இந்த முறை அந்த அறகலையெல்லாம் செய்கிறது லேசி போகாது, ஜஸ்ட் ஒரு ஆர்டர் தான். என் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆட்கள் தானே, 88, 89, 71 எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆட்கள் தான் இப்போ கூட இருக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த விமர்சனம் செஞ்சு பழகி போயிடுச்சு. தன்னுடைய பொஸ் மார்க்கெட் கிட்டால வாங்கினவங்க என்ன அரெஸ்ட் பண்ணவா போறாங்க? இதை முதல்ல நாங்க புரிஞ்சு கொள்ளணும். இது புரியாத இலங்கை உள்ள முஸ்லிம் மக்கள் ஏமாத்தப்பட்டாங்க, தமிழ் சகோதரர்கள் மீண்டும் ஏமாத்தப்படுவாங்க. இந்த மனுஷன் அவங்களோட இருந்துட்டு எதிர்பார்க்காதச்சு வெளியே வந்தவன், அதெல்லாம் பார்க்காம ஏன் ராஜபக்சோட இருந்தார். அனுரகுமார திசாநாயக மஹிந்த ராஜபக்சே ஸ்டேஜ் ஏறிக்கிட்டு கேம்பெயின் பண்ணவர் சந்திரிகாக, யாப்பாலனுக்காக. அப்ப எல்லாம் எங்கேயா போகுது உங்களோட நாலேஜ்? நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இலங்கையில் இருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய முஸ்லிம் தேசிய விவகாரங்களுக்கான அமைப்பாளராக இருந்தவர், பல அரசியல்வாதிகளோடு முக்கிய பொறுப்புகளில் இருந்த சிராஸ் யூனுஸ் அவர்களை இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் ஐபான், அஸ்ஸலாமு அலைக்கும் நேர்களே. இலங்கையின் அரசியலை பொறுத்தவரையில் பல அரசியல்வாதிகளோடு பயணித்திருக்கின்றீர்கள். குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம், குமார் வெல்கமவாக இருக்கலாம், அல்லது இன்னும் பலரோடு பேர் சொல்ல கூடிய பலரோடு நீங்கள் பயணித்திருக்கின்றீர்கள். பல விமர்சனங்களையும் பார்த்திருப்பீர்கள். இப்போது இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசு எதிர்க்கட்சியாக இருந்தபோது அவர்களுடைய அரசியலையும் உன்னிப்பாக அவதானித்திருப்பீர்கள். கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார்கள். இப்போது அவர்கள் முன்வைத்த விமர்சனங்கள் அத்தனைக்கும் பதில் வழங்கிவிட்டார்களா? அவர்கள் குறிப்பிடுவது போன்று காலம் காணாது கால அவகாசம் வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து இருக்கின்றது. அதற்கும் அப்பால் செய்யக்கூடிய விடயங்களை செய்தார்களா? ரொம்ப நன்றி அசோகண்ணா, நீங்க இதை கேட்டது என்றால் வாத விவாதங்களால நாட்டு ஆள முடியாது, இது நிரூபிச்சாச்சு. எதிர்கட்சியில உங்களுடைய குறை காண்றது ரொம்ப ஈஸி. நான் வேலை செஞ்ச முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் எனக்கு ஃப்ரீடம் கொடுத்திருந்தாரு. இது பேசாதீங்க, அது பேசவானம், இது மட்டும்தான் பேசணும், இங்க போகக்கூடாது. ஒரு நாளும் ஒரு தடையும் இருக்கல்ல. ஏன்? அவங்களுக்கு தெரியுமா இருந்துச்சு ஷிராஸ் யூனுஸ் என்றது எங்க, எப்படி, எது, எத்தனை லிமிட்டுக்கு பேசணும் என்று அவருக்கு தெரியும். நான் இருக்கிற இடத்த பாதுகாத்து கொண்டிருப்பேன். அதோட தன்மானத்தை பார்த்து சமுதாயத்தை காப்பாத்தி, சமுதாயம்னா மனித சமுதாயம், நான் வேற ஒன்று சொல்லல. ஆனா யாருக்காவது நான் பொய் சொல்லி இதுக்கு நான் விமர்சிச்சிருக்கிறேன், சிறுபான்மை கட்சிகளை விமர்சிச்சிருக்கிறேன், அவங்களோட நடவடிக்கைகளை, தலைவர்களோட பர்சனலி யாருடைய பகை இல்லை. ஆனா இப்ப வந்திருக்கிற அரசாங்கம் என்பிபி ஜேவிபி தான் நான் அதை கருத்துறேன். என்றால் வியத்மக ஒரு ஷேடோ இருந்த மாதிரி போட்டு ரன் பண்ண மாதிரி ஜேவிபி தான் இந்த அரசாங்கம். ஜேவிபி அரசாங்கம் 71 கலவரம் செஞ்சவங்க, 88, 89 பஸ் அடிச்சவங்க, இந்தியாவுக்கு எதிராக கதைச்சவங்க, இந்தியாவோட ஒடுக்கலை இப்போ உட்கார்ந்து கொண்டிருக்கிறவங்க தான் இப்ப. அதோட நான் உயிர்த்த நாயல் தாக்குதல் அந்த டைம்ல முஸ்லிம் தானாபதி எம்பசிகள்ல அவங்களோட தொடர்பு கொண்டு இது பேலன்ஸ் பண்றதுக்கு தனியால அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு பொறுப்பு கொடுத்திருந்தாரு. நான் அதை பத்தி எல்லாம் முஸ்லிம் நாடுகளுடைய ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் உள்ள தானாபதி காரியாலயங்கள்ல பெரிய பெரிய எம்பசிகள்ல போயிட்டு நான் இதை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு நான் பேசினேன், உண்மையை தான் பேசினேன். ஆனா இந்த அரசாங்கம் போய் விமர்சனமோட தான் வந்திருக்கு. விமர்சிச்சுட்டு உங்களுக்கு ஆட்சி செய்ய இயலாது. இப்போ அரசாங்கத்துல ஒரு முஸ்லிம் மந்திரி கூட கேப்பபிளான மந்திரி இல்லைன்னு சொல்லி அதே என்பிபி ஆட்கள்
ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க. அதையும் கேட்டு பொம்மைகள் 12 பொம்மைகளோ 10 பொம்மைகளோ யாரோ இருக்கிறாங்க, அந்த முஸ்லிம் என்பிபி மந்திரிமார்கள் கப்பு சுப்பென்று இருக்கிறாங்க. கவலையா இருக்கு. இதை பார்த்துக்கிட்டு எங்கட சபையும் இருக்கு. ஏன் இந்த அரசாங்கம் கொண்டாடுறதுக்கு 85% முஸ்லிம்கள் தெரிஞ்சோ தெரியாம தப்பு செஞ்சிருக்கிறாங்க. எஸ், சரியா கேட்டீங்க. தெரிஞ்சோ தெரியாம வேண்டுமென்னு தப்பு செஞ்சிருக்கிறாங்க என்றால் இது கூறிய டைமில் எல்லா இடத்துல எங்கட ஆட்கள் இருக்கணும் என்ற பாலிசியில நான் இருக்கிறேன். இப்ப நீங்க கேட்பீங்க ஏன் இப்படி சொல்றீங்க என்று சொல்லி. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் எவ்வளவு விமர்சிச்சாரு மஹிந்த ராஜபக்ச கல்லன் என்று சொன்னார். ரணில் விக்ரமசிங்க கல்லன் என்று சொன்னார். சந்திரிகாவை கல்லன் என்று சொன்னார். மைத்ரிபால எல்லாத்தோட மேல செஞ்சு அவங்களோட எல்லா அனுபவங்கள் எல்லாம் எடுத்துட்டு எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்க அரசியல் செஞ்சுச்சு. ஷிராஸ் யூனுஸ் ஒரு நாளும் காசு வாங்கியும் இல்ல, ஒரு எரிபொருளும் வாகனத்துக்காக வாங்கல. அந்த அந்த பலம் அந்த பக்குவத்தோட நான் அரசியல் செஞ்சிருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ். சோ தன்னுடைய எஜமான யாராவது பிடிப்பாங்களா? முதல்ல இதை யோசிப்போமே. இது புரியாத எங்கட இலங்கை உள்ள முஸ்லிம் மக்கள் இருக்கிறது கவலையா இருக்கு. ஏனென்றால் இந்த லெவலுக்கு எங்களை தள்ளப்பட்டுட்டாங்க. நாங்க நீதி அப்ரூவ் பண்ற கேபினட்ல இல்ல. உங்களுக்கு நான் ரேசிஸ்ட் இல்ல, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஹரிஜன் பிராமணன் சொல்லி ஏதோ இருக்குது. இப்ப எங்களே ஹரிஜன் ஆக்கிட்டாங்க, அதாச்சும் தொட்ட கூடாது. அப்படி ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நான் விளங்கக்கூடிய விஷயத்துல நான் சொல்றேன். இல்லாட்டி போனா கருப்பு வெள்ளைகர்ன்னு சொல்லி வெள்ளைகர் இல்லாதவங்கன்னு சொல்லி முந்தி காலத்துல இருந்துச்சு தானே. டாக்ஸ் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் நாட் அலவுட் இன் திஸ் கம்யூனிட்டி அப்படின்னா போர்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்தியா பாகிஸ்தான்ல கிரியேட் ஆகும் போத இந்த வெள்ளைக்காரனுடைய இடங்கள் இதுதான் நான் சொல்றேன். எங்களையே போட்டு அந்த லெவல்ல கொண்டாந்து தள்ளிட்டாங்க. ஏன்னா நாங்க இல்ல இலங்கையில. நீங்க நம்புறதுன்னா நம்புங்க. இப்ப முஸ்லிம்கள் 9.8-10% இல்ல, நாங்க 20-23% இருக்கிறோம் இலங்கையில முஸ்லிம்கள். நீங்க கேட்பீங்க எதுன்னு சொல்லி, அரை நிமிஷத்துல இதை நான் வந்து முடிச்சிருவேன். ஏனென்றால் 30 வருஷம் யுத்தம். சரி பில நான் இது கதைக்க வரல. பொதுமக்கள் இறந்து போனாங்க, பொதுமக்கள் கொல்லைப்பட்டார்கள். இதுல பொதுமக்கள் இந்த போர்ல கொல்லைப்பட்டார்கள். அது நான் என்னுடைய கருத்து. கடைசியாம் இருந்தது அப்பாவி மக்களும் கொல்லைப்பட்டார்கள். இப்ப நீங்க சொல்லுவீங்க ஆமா இதுதான் நாங்க சொல்லிக்கிட்டு வரோம். எஸ், யுத்தத்துல பொதுமக்கள் அப்பாவி மக்கள் கொல்லப்படுறதுதான் கூட. காசா இப்ப மட்டும் பார், இப்ப டெய்லி ஆயிரக்கணக்கான மக்கள். சிரியா, லெபனன், ஈராக், எங்க நீங்க யமன்ல இருந்தா சவுதி மற்ற நாடுகள் அவங்களே பம்ப் பண்ணாங்க. அது வேற விஷயம். இதுகள் நான் சொல்றேன். இப்ப இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்ட நாங்க எங்களோட உரிமைகளை பத்தி பேசுவோம். யாரு பேச இருக்கு? ஒருத்தரும் இல்ல. சரியான ஒரு கேப்பபிளான ஒரு மந்திரி இல்ல எடுத்து போறதுக்கு. அனுரகுமார் திசாநாயகா தான் மேல்மான ஆளுநர். தங்கமான மனுஷன் அனுரகுமார் திசாநாயகா இல்ல, ஹனீஃப் யூசுப் மேல்மான ஆளுநர், தங்கமான நேர்மையான மனுஷன். ஆனா நல்ல மனுஷன் ஒரு ரைட் மேன் அட் த ராங் பிளேஸ். நல்ல மனுஷன் ஒரு பொருத்தம் இல்லாத இடத்துல இருக்கிறாரு தான் இருக்காரு. என்னையும் பார்த்து சொன்னாங்க மைண்டோட இருக்கிறான், இவர் நல்லவர் ஆனா மைண்டோட இருக்கிறார். இதுதான் நிலைமை. இண்டிபெண்டா சுவாதீனமா கேட்டாலும் யாரும் ஓட் பண்ண மாட்டாங்க. இப்படி எங்கட நிலைமை. ஆனா நான் அந்த பாவங்கள்ல இப்ப எனக்கும் ஒரு கள்ள கட்சியில போய் நின்று ஓட்டு எடுக்கிறேன்னா நீங்க கொடுக்குறீங்கன்னா போய் நிக்கிறேன், கலோ செய்ய மாட்டேன். இதுகள் எங்கட மக்களுடைய கேள்வி. 30 வருஷம் யுத்தத்துல தமிழ் சகோதரர்கள்ல டெய்லி 8-10 பேர் கொல்லப்பட்டார்கள். சிங்கள சகோதரர்கள்ல இலங்கை உள்ள 8-10 பேர் கொல்லப்பட்டாங்க. மிஞ்சினது யாரு? முஸ்லீம்கள். 30 வருஷமா கல்யாணம் முடிச்சுட்டு பிள்ளைகள் பொறுத்து அவங்களோட பிள்ளைகள் பொறுத்து. இதுதான் உண்மை. நாங்க எப்படி 3வது வருவோம்? தமிழ் மக்கள் லட்சக்கணக்கு மைக்ரேட் ஆகிட்டாங்க ஐரோப்பா நாடுகள், அமெரிக்கால, கனடாவில், வேற தெற்காசியாவில். மிஞ்சது முஸ்லீம்கள். சோ நாங்க 2வது பிரஜையா இருக்கிறோம். அது யாரும் இல்லை. இந்த முறையும் இது எக்ஸெப்ட் பண்ணணும். 2-3 தடவை சென்சஸ் எடுத்திருக்கிறாங்க. நான் ஒரு நாளும் டீட்டெயில் வெளியே போட்டு இல்ல. இந்த முறை நான் சொல்லியிருக்கேன் 3வது தடவை சென்சஸ் இருக்க வீட்டுக்கு வந்தாங்க. நீங்க போடலாடி இந்த காரணங்களை வச்சு நான் வீடியோ போடுவேன். இது நான் ஏன் சொல்றேன்னா வெளியே இருக்கிற தமிழ் சகோதரர்கள், இலங்கை உள்ள டயஸ்போரா சகோதரர்களுக்கு இது தெரியணும். தெரியாம இருக்கிறாங்களா? ஆனா மீண்டும் நல்லமான்னு சொல்லி யாழ்ப்பாண பிரதேசத்துல கிளிநொச்சியில போயிட்டு வவுனியால போயிட்டு எங்கோ ஜனாதிபதி எங்கட அனுரகுமார் திசாநாயக பேசினாரு. நல்லமான்னு சொல்லி மீண்டும் வடக்குல இருக்கிற தமிழ் சகோதரர்கள் ஏமாத்தப்பட்டு அப்புறமா சொல்லுவாரு நல்லமான்னு சொல்லி. இதை கட்டாயமா நீங்க போடணும்.
நீங்கள் குறிப்பிடுகின்ற போது இன்னும் ஒரு விடயம், மஹிந்த ராஜபக்ச தரப்பில் பல்வேறு கைதுகள் இடம்பெறுகின்றன. அவருடைய அரசியலில் நீங்களும் இருந்தவர் என்கின்ற வகையில் அவருடைய கட்சியில் இருந்த பலர் ஊழல் குற்றச்சாட்டுகளோடு தொடர்புடையவர், பல மோசடிகளோடு தொடர்புடையவர் என்கிற குற்றச்சாட்டை தேசிய மக்கள் சக்தி என்பிபி அரசு வைக்கின்றது. இப்போது கூட மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அப்படியாயின் இலங்கையில் இடம்பெற்ற அத்துணை மோசடிகளுக்கும் மஹிந்த ராஜபக்சவின் குடும்பம் காரணம். நம்புறீங்களா நீங்க? இல்லை, உங்களிடம் தான் நான் இந்த வினாவினை கேட்கிறேன். இல்ல அப்படி 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 இருந்தா ஒருத்தரை ஏன் பிடிக்கணும்? இப்ப தாஜுதீன் கேஸ் அங்க இருந்தே ஆரம்பிப்போம். நானும் ஒரு இஸ்லாத்தின் சேர்ந்தவர் தானே. 2015 தாஜுதீன் எக்னலிகோட அது இதெல்லாம் போட்டு தானே குழப்பினாங்க. இப்ப சொல்றாரு எவிடன்ஸ் எல்லாம் பழசாவி இருக்கு, இப்ப மீண்டும் தேடணும், அந்த கொரோனரும் இறந்து போயிட்டாங்க. இதெல்லாம் ஸ்டேஜ்ல அப்படியா பேசினாரு? 24 மணித்தியாளர் 48 மணித்தியாளர்ல எலக்ட்ரிசிட்டி குறைப்போம், அதை குறைப்போம், இந்த கரப்ஷனை பிடிப்போம். இன்னமும் ரணில் விக்ரமசிங்க இருந்த ஃபைனான்ஸ் செக்ரட்டரியை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா அந்த பொசிஷன்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதோட எங்கட சென்ட்ரல் பேங்க் கவர்னர், என்ன வங்கின்னு சொல்லுவீங்க, சென்ட்ரல் மத்திய வங்கி, அதுட அந்த டைம்ல இருந்தவங்களை தான் வச்சுக்கிட்டு, இவங்களுக்கு ஓட இயலாது, இவங்களுக்கு அந்த விமர்சனம் செஞ்சு பழகி போயிடுச்சு. தன்னுடைய பொஸ் மார்க்கெட் கிட்டால வாங்கினவங்கள என்ன அரெஸ்ட் பண்ணவா போறாங்க? இதை முதல்ல நாங்க புரிஞ்சு கொள்ளணும். இது புரியாத இலங்கை உள்ள முஸ்லிம் மக்கள் ஏமாத்தப்பட்டாங்க. தமிழ் சகோதரர்கள் மீண்டும் ஏமாத்தப்படுவாங்க. 13வது திருத்த சட்டத்தை வச்ச மாதிரி முஸ்லிம்கள் எப்பயுமே ஏமாறப்பட்டக்கூடிய ஒரு சமூகம் என்று கவலைக்கூடியமான ஒரு நிலைமை. வேலை செய்யற ஆட்களை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. வேலை செஞ்சு கரப்ஷன் வேலை செய்யாதவங்களை மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுத்துட்டு குலைக்கிறதுக்கு மட்டும் ஆட்கள் தேவைன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமைகள்ல நீங்க எதிர்பார்க்குறீங்களா எங்கட நாடு நல்லா வர விருப்பப்படுவோம்னு சொல்லியா? சான்ஸே குறவு. எனக்கு கவலையா இருக்கு. நான் என்ன பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறேன், எங்க உங்களுக்கு வேலை சொல்லக்கூடாது நான் அது. ஆனா ஒரு தகப்பனாவி 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க எனக்கு, அவங்களுக்கும் சொல்லி இருக்கிறேன், நல்ல சந்தர்ப்பம் பண்ணா போங்க. போன வருஷம் மட்டும் 3,62,000 இளைஞர்கள் இலங்கையிலிருந்து வெளியே போயிருக்கிறாங்க. அந்த குடும்பக்காரங்க இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க, ஆண்கள் இருப்பாங்க, இளைஞர்கள் இருப்பாங்க. எங்கட கல்ச்சர் போகும். இதனால இப்ப வாழ்றது எப்படின்னு சொல்லி கஷ்டம் தான் இருக்கு. அரசியல் ரீதியா நீங்க ஒன்றுமே நலவு எதிர்பார்க்க இயலாது இந்த கடைசி வர்ற 6-8 மாசங்கள்ல. என்றால் இப்ப உள்ள மேல்மான ஆளுநர் நல்ல மனுஷன், அவர் வேலை செய்யறதுக்கு இருக்கான, அவருக்கு எங்க சப்போர்ட் கிடைக்குது? ஒழுங்கான ஒரு அமைச்சர் இருந்து அவரை கூட்டிக்கிட்டு போயிருப்பாரு, இருக்கிறாரா? ஒரு பிரசன்டபிள் ஆன ஆள் உண்டு, ஒரு பிரசன்டபிள் ஆன ஆள் வெளிநாடு தூதுவர்களோட கட்டி நின்று. இப்ப ஏசிய சமிட் இருந்தாங்க இதுக்கு முதல், சரி, லக்ஷ்மண் கதிர்கமர் அவர்கள் இருந்தாங்க. அவங்களோட அரசியல் கோட்பாடு அது அது நான் பேச இது. ஆனா எத்தனை பேர் இருந்தாங்க இதுக்கு முதல்? அவங்களோட ஒரு ஒரு கேம் ஒன்று இருந்துச்சு, ஒரு பர்சனாலிட்டி ஒன்று இருந்துச்சு. இப்ப எங்க இருக்கிறாங்க? எங்கேயோ இருந்தவங்களை போட்டு எங்கட ஆட்களும் போட்டு ஓட்ட கொடுத்துட்டு தடமாறிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ சரியான உரிமைகள் கேபினட்ல இலங்கையில முஸ்லிம்களை விரட்டி விட்டு நீங்கள் எங்களுக்கு தேவையில்ல. இந்த விஜய் தேவராஜ் வெளிவிவகார அமைச்சர் என்ன சொல்றாரு? மேகதமா பேசுதாவரு அப்படி மேகதமா எடுக்கிறாங்க. இதுதான் எங்கட பாலிசி, இப்படிதான் நாங்க வேலை செய்வோம், இதுதான். அதோட சொல்றாங்க முஸ்லிம்கள் ஒரு கேப்பபிள், ஒரு உருப்பட்டான ஒரு உருப்படியான ஒரு ஆள் இல்ல. நீங்கள் எப்படி குறிப்பிட்டாலும் கூட தேர்தல் காலங்களில், ஜனாதிபதி தேர்தல் காலமாக இருக்கலாம், நாடாளுமன்ற தேர்தல் காலமாக இருக்கலாம், அதிகளவான வாக்குகளை தேசிய மக்கள் சக்திக்கு, குறிப்பாக வடக்கு கிழக்கு முஸ்லிம்கள் மட்டுமல்ல, நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களிலும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் வழங்கியிருந்தார்கள் அல்லவா? அப்படியே அவர்கள் தேசிய மக்கள் சக்தியை ஆதரிக்கின்றார்கள். அனுரகுமார கூறுகின்றார், நாங்கள் இலக்கியர் என்று சிந்திப்போம், நாங்கள் தமிழர். கேள்வி, இலங்கை சிந்திப்போம் என்று வாரீங்க தானே? அப்ப கேபினெட்ல இலங்கை இருக்க கூடாதா? இது விருப்பு வாக்கு இல்லைன்னா இது வெறுப்பு வாக்கு. யார் சொன்னது இது விருப்பு வாக்குன்னு சொல்லி? மஹிந்த ராஜபக்சோட குரூப் பிடிக்கல விட்டுட்டாங்க, ரணில் விக்ரமசிங்கோட குரூப் பிடிக்கல விட்டுட்டாங்க, மைத்ரியோட குரூப் பிடிக்கல, SLP பிடிக்கல விட்டுட்டாங்க. மிஞ்சது இந்த தேவதூதர்கள் நினைச்சிட்டு வெறுப்பு வாக்கு தான் கொடுத்தாங்க. விருப்பு வாக்குகள் எங்க கிடைச்சிருக்கு எனக்கு அதை சொல்லுங்க. இலங்கைத்துவம் இல்லையா? அப்ப கேபினட்ல நீங்க இடம் கொடுக்கலாட்டி போனா அப்ப எங்க உங்க சமத்துவம், எங்க உங்க இலங்கைத்துவம்? சரியா இல்லையா? தேசிய கொடி நான் போடுறது, இதுல ஒரு கலரை நீங்க கவர் பண்ணிருங்க, தேசிய கொடி கம்ப்ளீட் ஆகுமா? அதாச்சும் இலங்கை உள்ள முஸ்லிம்கள் இல்லாத ஒரு கேபினட்டே இல்ல, கம்ப்ளீட்டான ஒரு கேபினட் இல்ல. ஏனென்றால் எங்களே செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் ஆக்கிட்டாங்க, தேர்ட் கிளாஸ் சிட்டிசன் ஆக்கிட்டாங்க எங்களைய. இது தான் இருக்கு.
தமிழ் சகோதரர்களுக்கு இருக்கிற அம், வரவேற்பு கூட எங்களுக்கு இல்லை உரிமைகளோட. ஆமா, ஆளுநர் இருக்கிறாரு. ஆளுநர் ஜனாதிபதியோட ஆளு. ஜனாதிபதியை ஆனா நீங்கள் நியமிச்சவர். இப்படி ஜனாதிபதி கூறினாலும் உதவி கூட பூசிட்டு அவருக்கு வாக்களித்த மக்கள் என்று பொறுமையாகத்தான் இருக்கின்றார்கள். இந்த விவகாரங்களில் அவர்கள் பெரிய அளவில் வெட்கத்துல இருக்கிறாங்க. பொறுமை இல்ல. என்னடா செஞ்சிட்டோம், எத்தனை பேர் எங்களுக்கு அப்படியே பேசுறாங்க. அனுரகுமாரவுக்கு வாக்களித்ததற்கு முஸ்லிம் சமூகம் வெட்கப்படுகின்றது. எஸ், கூடியான ஆட்கள் வெட்கப்படுறாங்க. இவர் மாதிரி பொய் சொன்ன ஒரு கூட்டத்துல நாங்க போட்டோம். அன்பகுமார பொய் சொன்னாரான்னு சொல்லி அவரோட வீடியோக்கள்ல போட்டிருங்க. இந்த முகநூல்ல நான் போட்டிருக்கேன். அவர் சொன்ன வார்த்தைகள் பொய்ன்னு சொல்லாம அவர் சொன்ன வார்த்தைகள் இப்ப எப்படி பேசுறாருன்னு சொல்லி நீங்களும் இப்ப நான் டியூஷன்ல டிவி இன்டர்வியூஸுக்கு வந்தா டியூஷன் மாஸ்டர் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றது. என்னத்தை நாங்க சாதிச்சோம் 2 மாசத்துல பங்களோத் பாவையில இருந்து நாங்க வந்து வெளியே வந்துட்டோம். அவர் எங்க இருந்தார் அந்த டைம்ல? அவர் எங்க இருந்தாரு? ஐஎம்எஃபோட இதுக்கு அவங்க இந்த என்பிபி அரசாங்கம் வர முதவே நடந்த சம்பவங்கள் இதெல்லாம் வந்து பேர் போட்டுக் கொள்றதா? அதாச்சும் யாராவது கல்யாணம் முடிச்சிட்டு தகப்பன் வேறால் ஆனா இவர் பேர் போட்டுக் கொள்ற அப்படி ஒரு நிலைமையோ தெரியாது. ஆனா எங்கட முஸ்லிம் சமூகம் ஏமாந்தப்பட்ட சமூகம் உண்டு. இதென்ன சில தல சரியில்லாத இளைஞர்கள் இருக்கிறாங்க. எல்லா சமூகத்துல இருக்கிறாங்க. இந்த 11 பேர் ஈஸ்டர் தாக்குதல் செஞ்சுட்டு 8 பேர் செஞ்சுட்டு 25 லட்சம் பேர். நாங்க 25 லட்சம் பேர் இல்ல, நாங்க 23%. 35 லட்சத்துக்கு மேல நாங்க இருக்கிறோம். அந்த சமூகம் எல்லாமே தீவிரவாதி என்று சொல்லி லேபல் கிடைச்சிச்சு எங்களுக்கு. நல்லாட்சியில, அதுவும் நல்லாட்சியில மஹிந்த ராஜ்நாத் டிஃபெண்ட் பண்றது இல்ல, மஹிந்தக்கு எதிராக கதைச்சு அவங்களோட இருந்து எதிராக கதைச்சு வெளியே வந்தவன். அத மாதிரி கோட்டாபேட ஆள் நான் இல்ல, மஹிந்த ராஜபக்ச சொல்லித்தான் வேலை செஞ்சேன் நான் கோட்டாபேக்கு. அந்த எலெக்ஷனுக்கு மட்டும்தான் அவரோட போயிட்டு ஏதோ வாங்கினதோ பர்சனலா அப்படி இல்லை, சொந்த காசுல அரசியல் செஞ்ச மனுஷன் நான். ஸோ இதனால எங்களுக்கு யாரும் அப்படி சொல்ல வாரேன்னா இந்த சில முஸ்லிம்களுக்கு இலங்கை உள்ள இளைஞர்களுக்கு பிடிக்கும். அவங்களுக்கு இதை பத்தி அக்கறை இல்லையே. அவங்களுக்கு என்ன இருக்கு, பார்ட்டி லைஃப் இருக்கு, அவங்களோட நல்ல லைஃப் இருக்கு. ஆனா இதுக்கு வகை சொல்லி ஆகணும் எங்களோட உலமா சபை. காதினல் அவர்களோட சபைகளுக்கு இருக்கிற அந்த பலம், அந்த அந்த ஸ்ட்ரென்த், அந்த கட்ஸ் எங்கட ஆட்களுக்கு இல்ல. அது என்ன அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பொறை பார்க்கறது பொறை இல்ல அப்படின்னு தான் ஒரு லெட்டர் ஒன்று. இதுகள் தான் நான் விமர்சிக்கிறது இல்லை, நான் உண்மையை பேசுறேன். இதை வச்சுட்டு எனக்கு ஓட் பண்ணாத ஒரு காரணத்தும் அவங்களும் இருக்கலாம். இவனுக்கு போடுவான வந்தா எங்களை கிழிச்சுடுவானு, வந்தாலும் வராம உண்மையை தான் ஷிராஜ் யூனுஸ் பேசுவாரு. ஏன் எந்த கபர்ல வாழ்க்கையில நீங்களோடு வரமாட்டீங்க, நான் தான் பதில் கொடுக்கணும். ஸோ மை கான்ஷியஸ் ஹேஸ் டு பி கிளியர். அது மக்கள் ஏற்றுக்கொண்டாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ், அதை ஏற்றுக்கொள்ளலாட்டியும் அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இப்போது கருதினால் மல்கம் ரஞ்சித் தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். உயிர்த்து ஞாயிறு தாக்குதலை தனக்கு சாதமாக மாற்றிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார் என்று முன்னாள் பேராயர் கருதினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டை குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று அவர் இன்னும் ஒரு விடயத்தையும் குறிப்பிடுகின்றார். இப்போது இருக்கின்ற அரசுக்கு கால அவகாசம் வழங்க வேண்டி இருக்கின்றது. கால அவகாசம் கட்டாயமாக இருக்கின்றது. அவர்கள் இந்த விடயங்களை விசாரணை செய்து வழக்கு விசாரித்த குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் 21 அதிகாரிகள் விசாரணையிலிருந்து நீக்கப்பட்டு ஆதாரங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இவர்களுக்கு காலம் கொடுப்போம். அனுரகுமாரவினால் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்க முடியும் என்று கருதினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை நம்புகிறார். கௌரவ காதினல் மெக்கிம் அவரும் அந்துனா, நான் ஒரு ஊடகவியலாளரோட சமுதாயத்தோட ஒரு இன்டர்வியூ ஒன்று முகநூல்ல பின் பண்ண ஒரு வீடியோ இன்டர்வியூ அதிலே சொல்லியிருக்கிறேன். காதினல் அந்துனா சரி, காதினலின் பானார் அவரையும் ஏமாறப்பட்டார். நீங்களே இப்ப சொன்னீங்க 21 அதிகாரிகளை மாத்திட்டாங்க, ஆதாரங்களை இல்லாம ஆக்கிட்டாங்க. எங்க நியாயம் கிடைக்க போகுது? இது ராஜபக்ச செஞ்சது இல்ல. அந்த இன்டர்வியூல நான் சொல்லி இருக்கிறேன், இதுக்கு லாபம் ராஜபக்ச அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. புல்வாமா அட்டாக் மாதிரி மோடி அவர்களுக்கு கிடைச்ச மாதிரி. மோடி அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு இந்த தீவிரவாதம் தேவையா மோடி தேவையான்னு சொல்லி. யாருமாவது மோடியை தான் செலக்ட் பண்ணுவாங்க, அதை சுட்டி அவர் அப்படி வந்தாரு. இங்கேயும் இப்படித்தான். இங்க இனத்தை மதத்தை காப்பாத்த வந்தாங்க. இப்ப இன மதம் இல்லையா? இப்ப என்ன பௌத்தர்கள் குறைஞ்சா இருக்கிறாங்க இலங்கையில? இல்லையே. அது அரசியல் லாபம் எடுத்தாங்க. ஆனால் அதுக்கும் எதிராக தான் நான் கதைச்சேன். அந்த டைம்ல கோவிட் ஜனாசாக்கள் எரிக்கும் பொழுது நான் எதிராக கதைச்சேன். எல்லாம் சொன்னாங்க, நீங்க எங்க இருந்தீங்க? இதுதான் எங்கட முஸ்லீம்கள்ட இருக்கிற லெவல். இலங்கையில முஸ்லீம்கள்ட எல்லாம் இல்ல, எல்லா ஆட்களுக்கு இந்த மனுஷன் அவங்களோட இருந்துட்டு எதிர்பார்க்க கதைச்சி வெளியே வந்தவன். அதெல்லாம் பார்க்காம ஏன் ராஜபக்சோட இருந்தாரு? அனுரகுமார திசாநாயக்க ராஜபக்சோட சாரத்திலையும் ஜுப்பாலையும் அந்த சாட்டைகளையும் தொங்கிக்கிட்டு தானே இருந்தாங்க. ஜெப்பான்னு சொல்லி சொல்லுவாங்க ஜேபி காரர்களுக்கு. டில்வின் சில்வா, இந்த யாரு லால்காந்த, அவங்க என்ன அனுரகுமார திசாநாயக்க மஹிந்த ராஜபக்சே ஸ்டேஜ் ஏறிக்கிட்டு கேம்பெயின் பண்ணவர் சந்திரிகாக்காக.
யாழ்ப்பாணனுக்காக. அப்ப எல்லாம் எங்கேயா போகுது உங்களோட நாலேஜ்? படிச்சவங்க தானே. படிச்ச முட்டாள்கள் இல்லையே, நாங்க படிச்சவங்க ஆனா புத்திசாலிங்க இல்லையா, அதுதானே இருக்கு விஷயம். சோ இதுகள் கொஞ்சம் நான் பேசினா கசப்பா இருக்கு, வலிச்சுன்னு எனக்கு பிரச்சனை இல்லை. உங்களோட சம்பளத்துல நான் வாழ்றது இல்ல, அல்ஹம்துலில்லாஹ். நான் உழைச்சி அல்லாஹ் தாலா சாப்பிட வைக்கிறது. இதனால தான் இவ்வளவு பேசுறதுக்கு கட்சியில களவு செஞ்சு இல்ல, ஏமாத்தி இல்ல. சோ அதனால இது எப்பயுமே இப்படித்தானே இருப்பான். பிடிக்குதுன்னா உங்களுக்கு தேவைகள் இருந்தா வேலை செய்யறதுக்காகனா எங்களை மாதிரி ஆட்களை நீங்க முன்னுக்கு எடுத்துட்டு வரணும். தமிழ் சகோதரர்கள்ல இருக்கிற அந்த கட்ஸும், இப்ப டாக்டர் அர்ஜுனாவை செலக்ட் பண்ணிருக்காங்க இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். கொஞ்ச காலம் முதல் டாக்டர் அர்ஜுனா யாருன்றே எனக்கே தெரியாது. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் டே, அதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி. எங்கட ஒரு ஆள் இருக்கிறாரு, பேசுறதுக்கு ஒரு ஆள், சரியோ பிள்ளையோ அது வேற விஷயம், ஆனா இருக்கிறார். எங்கட சமூகத்துல இல்ல, எங்கட ஆட்டுக்கூட்டம் மாதிரி ஒரு ஆடு போனா பின்னாடி போக மாதிரி அப்படி எல்லாம் இல்ல. இப்படி எங்களை மாதிரி ஒரு 2-3 ஆடுகள் வேற போய் உண்மையை பேசும். ஆனா ஆடுகள் வேற, சிங்கம் வேற. ஸோ இதனால அந்த நாலேஜை வச்சுக்கிட்டு பேசுற அளவுக்கு நல்ல என்றால் ஏமாந்தப்பட்டுட்டீங்க. இப்பயாச்சும் ஆளை பார்த்துட்டு நீங்க செலக்ட் பண்ணுங்க, ஆளை பார்த்துட்டு இப்பயாச்சும். ஆனால் நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ 5 ஆண்டுகள் இந்த அரசோடு தான் இணைந்து பயணிக்க வேண்டி இருக்கின்றதല്ലോ. 5 வருஷம் போகும்னு நினைக்கிறீங்களா? ஜஸ்ட் ஓகே கேட்கிறேன். கோட்டாவே வரும் பொழுது முன்னாள் வெளிவிவகார அமைச்சர், ஒரு முஸ்லீம் அமைச்சர் ஒன்று பேர் சொல்ல விருப்பம் இல்லை நான், என்றால் எல்லாட்ட பேர் சொல்லணும். அரசாங்கத்தை இருக்கிற மந்திரிமார்கள், அமைச்சர்மார்கள், அலி சப்ரி அவர்கள் 20 ஆண்டுகளுக்கு இதே ஆலி ஆட்சி சப்ரி தான். அவர்கள் என்ன சொன்னாங்க? 25-30 வருஷத்துக்கு மொட்டு பொதுஜன பெருமுனை தான் ஆள போகுதுன்னு சொல்லி அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, ரொம்ப வைரலா போச்சு. எவ்வளவு காலம்? 2.5 வருஷம். சொல்றவங்க சொல்லுவாங்க. இப்ப பெரும்பான்மை சிங்கள இலங்கை உள்ள சிங்கள சகோதரர்கள் சொல்லுவாங்க இன்னும் 25 வருஷம் 15 வருஷம். எப்படி எங்க இருக்கிறாங்க ஆட்கள்? இன்னமும் ரணில்ட ஆட்களோடையும் மஹிந்தட ஆட்களோடையும் தான் அரசாங்கமே செஞ்சு கொண்டு போறீங்க. விவசாயிக்கு டெண்டர் போட இல்லாத ஒரு வக்கில்லாத ஒரு கவர்மெண்ட் உண்டு. என் டெண்டர் கவர்மெண்ட் போடுற டெண்டர் ரிஜெக்ட் ஆகுது, பிரைவேட் டெண்டர்ஸ் போட்டு அரிசி எல்லாம் வருது. அப்ப என்ன மக்கள் ஆட்சி? என்ன மக்கள் ஆட்சி? அண்ணா இந்த நிலைமை கசப்பான உண்மை. ஒரு சாதாரண பொது குடிமகனுக்கு ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்கலுமா, ஒரு வாகனம் வாங்கலுமா? எலக்ட்ரிக் வாகனம் உலகத்துல எல்லாம் விலை குறைச்சிட்டு விற்கிறாங்க, என்வால்மெண்ட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லி. இங்க எல்லாம் 2 கோடி 3 கோடி 90 1 கோடி 50 லட்சம் வாகனம் எப்படி எடுப்பாங்க? நான் கூட வாகனம் ஒன்று எடுக்க யோசிக்கிறேன். எங்கள்கிட்ட அந்த கள்ள இன்கம்கள் இல்லை, நாங்க வந்து நினைச்ச மாதிரி எடுக்கிறதுக்கு. இது தான் கவலையான நிலைமை. ஒரு 3 வீல் ஒன்று 25 லட்சம் 30 லட்சத்துக்கு போகும், வாடகைக்கு கொடுத்த அந்த மனுஷனுக்கு வாழையலுமா? எங்க நாங்க போயிட்டு இருக்கிறோம்? 9 லட்சம் 10 லட்சம் மோட்டார் சைக்கிள். ஆனால் நீங்கள் கூறுகின்றது ஒரு படி மேலே சென்று கூறுகின்றீர்கள். அதனை விட இப்போது அடிப்படை சில சிக்கல்கள் கூறுகின்றார்களே, உப்புக்கு தட்டுப்பாடு, தேங்காய்க்கு தட்டுப்பாடு, அரிசிக்கு தட்டுப்பாடு என்று. அப்படியே அதற்கு அனுரகுமார தரப்பில் கூறப்படுகின்றது, இதற்கு நாங்கள் பொறுப்பில்லை. கடந்த கால ஆட்சியாளர்களுடைய முறையான தரப்படுத்தல் அல்லது முறையான அணுகுமுறையின் ஏற்பட்ட குறைபாடுகளே இப்போது இருக்கின்ற தட்டுப்பாடுகளுக்கு காரணம், நாங்கள் பொறுப்பில்லை என்று அவர்கள் ஒரு வாதத்தை வைக்கின்றார்கள். நீங்கள் இது தெரிஞ்சுதானே அரசாங்கத்தை எடுத்தீங்க? இது தெரிஞ்சுதானே அரசாங்கத்தை எடுத்தீங்க? கல்லணை பிடிங்கல. இந்த 4 மாசம் ஆகுது. செப்டம்பர்ல வந்திருக்காரு. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, 5 மாசம் ஆகுது. ஒரு கல்லணை பிடிங்களே. யோசித்த பிடிச்சிட்டு நாமல் அந்த கிறிஸ்துடைய காசும் யோசித்த இந்த தேசிய ஆட்சியிட்ட இருக்கிற காசுனாலேயா முழு இலங்கையிட பொருளாதாரம் இல்லாம போச்சு? இல்ல, நான் சும்மா சொல்றேன். இன்னைக்கு அனுரகுமார திசாநாயக்க வடக்குல போயிட்டு கேம்பெயின் பண்றாரு. ஏதோ ஒரு சரியா முடிஞ்சோ பிழையா முடிஞ்சோ நான் அது சொல்ல வரல. இருந்த போர், இந்த சிவில் வார், உரிமைக்காக இருந்த போர் முடிஞ்ச பிறகு தானே அப்படி செய்ய முடியுது, ரைட்? ஒரு தரப்பின் தீவிரவாதி, இன்னொரு தரப்பின் விடுதலைவாதி. one side's terrorist is other side's freedom fighter. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. நீங்க பாருங்க, பலஸ்தீனர்கள் தன்னுடைய மண்ணில சண்டை பிடிக்கிறாங்க. அவங்களோட நாடு இருந்திருக்கு, அவங்கள போட்டு இஸ்ரேல் தீவிரவாதம் என்றது. ஆனா பலஸ்தீனவங்க எங்களுக்கு எல்லாம் அவங்க ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். மத்த தரப்பம் நீங்க சொல்லிக்கலாம். 30 வருஷம் போர் நடந்துச்சு. 18-20 வயசு அந்த பிறந்த புள்ள, அந்த யாழ் மாவட்டத்திலேயோ அந்த வன்னிலையோ பிறந்த பிள்ளைக்கு அவருக்கு அது தாய நாடு தானே இருந்திருக்கும். அவருக்கு அதுதானே அந்த மைண்டாலிட்டி. டிவி இல்ல, நியூஸ் இல்ல, ஒன்றுமே இல்லை. இதுதான் நிலைமை.
சரியான ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எங்க வருது? யாருக்கு போய் சொல்றேன்? எங்களை எல்லாம் ஊடகங்கள் கூப்பிடுதில்லை. என்ன எல்லாம் ஊடகங்கள் ஒரு ஒரு ரெண்டு ஊடகங்கள் தவிர இலங்கையில மத்த எல்லாம் வித்துப்பட்ட ஊடகங்கள் தான். உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன், மனசால நன்றி சொல்றேன். என்றால் நீங்க இவ்வளவு உண்மையை தெரிஞ்சு கொள்றதுக்கு நீங்க என்னை கூப்பிட்டு இருக்கிறீங்க. தேங்க்யூ வெரி மச், ஜசாக்கல்லா ஹைர், மே அல்லாஹ் bless you. என்றால் உண்மை தெரியணும். ஏன் ஊடகங்கள் உங்களை புறக்கணிக்கிறார்கள்? உண்மையை பேசுற உண்மை கசப்பு மறந்து எப்பயும் கசப்பா தான் இருக்கும், கசாயம் மாதிரி இருக்கும். அப்பதான் அதுக்கு வரும். அன்றகுமார் திசாநாயக இப்ப கூட சொல்றேன், ஒரு கல்லனையும் பிடிக்க மாட்டாரு. இந்த கல்லனை தொட்டு பார்க்க சொல்லுங்களேன் அவருக்கு. அந்த சொல்றாங்களே அவங்க வீட்டுல இருந்து வெளியே அனுப்புறதுக்கு ஒரு லெட்டர் கொடுக்க டிராமா தானே இதெல்லாம். இது விளங்குது இல்லை எங்கட ஆட்களுக்கு. இது வெறுப்பு, மஹிந்தோட இருக்கிற வெறுப்பு, ரணிலோட இருக்கிற வெறுப்பு, சந்திரிகாவோட இருக்கிற வெறுப்பு. வெறுப்பு வச்சுக்கிட்டு இஸ்லாத்துல வெறுப்பே வைக்க வானம். எனக்கு எவ்வளவு மாட்ட அடிக்கிறாங்க, ஒரே வார்த்தை பிளாக், அவ்வளவுதான். ஒன்றுமே சொல்றது இல்லை. டைம் அவங்களுக்கு கிடைக்கும். என்னுடைய வீடியோஸ்கள் வைரலா போகுது. என் ஆள்கள் நினைக்கிறாங்க நீங்க சொன்னது உண்மை. நான் இப்ப கிட்டத்தட்ட கிழக்கு மாகாணத்துல போயிருந்தேன். அங்க போனோன்னு சொன்னாங்க, அதோட சவுத்ல கோல் மிடிச தால்பே அந்த ஏரியாவுக்கு நான் போயிருந்தேன். அங்க சொன்னாங்க அப்படி வரந்த கத்தா மியா ஹொராத்தமைக்கினோன்னு அல்லண்டைக்கு எனக்கு பிடிக்க சொல்லுங்களே கல்லண்டைன்னு சொல்றான்னா. ஆனா நாங்க நிம்மதியா 180 ரூபாய்க்கு அரிசி சாப்பிட்டவங்க, 300 ரூபாய்க்கும் அரிசி இல்லை. இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டதா? எங்க நாங்க அதற்கு காரணம் தாங்கள் இல்லை. அதற்கு காரணம் முன்னாள் ஜனாதிபதிகளாக இருந்தால் அல்லது முன்னாள் ஆட்சியில் இருந்த ரணிலாக இருக்கலாம், மைந்தவாக இருக்கலாம், சந்திரிகாவாக இருக்கலாம். இப்போது மின்சாரத்தில் ஏற்பட்ட தடங்களுக்கும் காரணம் குரங்குகளும் முன்னாள் சப்போர்ட் பண்ணது யாரு? 2005 மஹிந்தே கொண்டாடுறதுக்கு சப்போர்ட் பண்ணது யாரு? 2010 சப்போர்ட் பண்ணது யாரு? சந்திரிகாவை கொண்டாடுறதுக்கு சப்போர்ட் பண்ணது யாரு? பஸ் எரிச்சது யாரு? போஸ்ட் ஆபீஸ் எரிச்சது யாரு? இதுக்கு முதல் ஒரு இன்டர்வியூல சொல்லி இருக்கிறேன். மனிதர்களை கொண்டது யாரு? தன்னுடைய இனத்தை தானே கொண்டது அவங்க. நீங்க பார்த்து இருக்கிறீங்களா? எங்க அது? அரசியல் ரீதியா இருக்கிற வெறுப்புக்காக தன்னுடைய இனத்தை கொண்டுட்டாங்க, முடிஞ்சு கதை. இதுக்கு மேல என்ன சொல்ல? அதை யோசிப்போம். லெட்ஸ் திங்க் டிஃபரண்ட்லி. எனக்கும் அச்சுறுத்தல்கள் இருக்கு, எனக்கு அச்சுறுத்தல் இருக்கு. ஆனால் உண்மையே பேசும். இதுதான் இருக்கு. ஏன் எங்கட சமூகத்துல இருக்கிற இலங்கை உள்ள முஸ்லிம் சமூகத்துல இருக்கிற பல கட்சி உடைய நிர்வாகங்கள் பல நாடுகளுடைய விஷயங்கள்ல ஊழ்வி போயிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது அந்த அந்த அப்படி அவங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு அது சர்வைவ் ஆக இயலாது. இது கவலையான ஒரு நிலைமை. நாங்க இதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னா, முந்தி இருந்த ரெஸ்பெக்ட் ஏசிஏ சமீர் அவர்களுக்கு, டிபி ஜயா அவர்களுக்கு, டாக்டர் டிபி ஜயா, சார் ராஜிக் ஃபரீத் அவர்களுக்கு, டாக்டர் பதுதீன் மஹமூத் அவர்களுக்கு இருந்த ரெஸ்பெக்ட் இப்ப உள்ள முஸ்லிம் மந்திரிமார்களுக்கு இருக்கா? இப்ப இருக்கிறவனுக்கு சொல்லலாம் கல்லன், உடல்காரன், அது இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இவங்களெல்லாம் தலைக்கு மேல வச்சுக்கிட்டு ஆள்ற ஒரு சமூகமா மாறிட்டோம். கவலையா இருக்கு. எங்களோட பெண்கள், தாய்மார்கள், சகோதரிகள் வெளிநாட்டுல போயிட்டு உடுப்பு கழுவுறதும் பிங்காங்கோப்பை கழுவுறதும் அங்க உள்ள மற்ற அவங்க இருக்கிற பிரச்சனைகள்ல மாற்றுறதுக்கு இதுக்கா நாங்க இருக்கிறோம். இதுக்கா இருக்கிறோம். இதுக்கு காரணம் விவசாயத்துக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க உங்களுக்கு வந்திருக்கிறது அவங்க பொறுப்பு இல்லைன்னு சொல்லி. இதெல்லாம் தெரிஞ்சு இலங்கையில் மின்சார தடங்கள் ஒன்று பெரிய அளவில் ஏற்பட்டது. இப்போது மின்சார வேலை திருத்தம் என்றெல்லாம் கூறுகின்றார்கள். ஆனாலும் கூட இன்னும் ஒரு மின்வெட்டும் கூட அறிவிக்கப்பட்டது. அது 2 நாளைக்கு என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதற்கும் அவர்கள் கூறுகின்ற காரணம் அதில் குரங்கினால் ஏற்பட்ட ஒரு செயற்பாடு, அதற்கும் அப்பால் கடந்த கால அரசினுடைய சில செயற்பாடுகளில் ஏற்பட்ட தடங்கள் என்று கூறுகின்றார். சரி, 33,000 வோல்ட்ல ஒரு குரங்கு போய் மாட்டிட்டா அந்த குரங்குட ஒரு ஒரு துண்டாவது இருக்கணுமே. எங்க குரங்கு? நானும் அந்த குரங்கை தேடிக்கிட்டு இருக்கிறேன். அதனாலேயோ தெரியாது அந்த போன அரசாங்கம் ஒரு 1000கணக்கான குரங்கை பிடிச்சி சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அவங்களோட திண்டு வசதி இருப்பாங்க. நான் கண்டிருக்கிறேன் டிவியில குரங்கு இது சைனாலேயோ மற்ற நாடுகளோ எனக்கு தெரியாது, அப்படி அனுப்பி சேஃப்டிக்கு அனுப்புறேன்னு தான் சொன்னாங்க. சரி, அங்கேயாவது போய் சேஃப்டியா இருக்கட்டுமே. குரங்குனால ஒரு நேஷனல் கிரிட் ட்ரிப் ஆகுதுன்னு சொன்னா எங்களுடைய நாட்டுடைய வளர்ச்சி எப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. உலகத்துல இருக்கிற நாங்க பல அசம்பாவிதங்கள்ல இருந்து வெளியே வந்த ஒரு நாடு. இதெல்லாம் அப்படி இருந்தா நீங்க புடிங்களே, கல்லன்னு சொன்னா புடிங்களேப்பா. ஏன் இப்படி இருக்கிறீங்க? 159 பேர் இருக்கிறாங்க. ஒரு இம்மீடியட்டா அவரது வீட்டுக்கு வெளியே வாரீங்க. பார்லிமெண்ட்ரி மெம்பர்ஸுக்கு கொடுத்திருக்கிற வீடுகளுக்கு இருக்கிற அசஸ்மெண்ட் போட்டு அந்த வாடகையை எடுக்க சொல்லுங்களே. ஏன்? வாகனங்கள் நாங்க கொடுக்க மாட்டோம், வாகனங்கள் கொடுக்குறாங்க. எல்லாம் 900 லிட்டர் பெட்ரோல் கிடைக்குது, டீசலா பெட்ரோல் கிடைக்குது. முந்தி கிடைச்சிருமோ 600 300 லிட்டர் கூடயா கிடைக்குது. அதுகளுக்கு எல்லாம் யார் இப்ப பொறுப்பு? இதெல்லாம் பேச்சுக்கு தானே நல்லம்.
இதுகளை வச்சு மக்களை மாடாக்குறது இவங்க. இப்ப மன்னிக்கணும் இப்படி சொல்றது, ஏமாத்துறது நல்ல நல்ல வார்த்தை, ஒன்று கொஞ்சம் ரெஸ்பெக்டா பேசுவோம் அவங்களுக்கு. ஏனென்றால் இப்ப கூட நான் தான் சொல்றேன், எங்கட சமூகத்துக்கு முந்தைய உங்களுக்கு தெரிந்த செஞ்சுட்டு இன்னும் விடயம் இருக்கின்றது. உங்களுக்கு தெரிந்த, உங்களுக்கும் அவர் நண்பராக இருக்கக்கூடியவர் தான் முன்னாள் இந்தியாவினுடைய தூதுவராக இருந்து இப்போது மீண்டும் தூதுவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மிலிந்த மொரகொட. அவருடைய அரசியல் பயணம் என்பது ரணில் விக்ரமசிங்கவோடு ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் மஹிந்த ராஜபக்சவோடு இணைந்து கோட்டாபாய ராஜபக்சவோடு பயணித்து பின்னர் ரணில் விக்ரமசிங்கவின் அரவாசி காலங்களிலிருந்து பின்னர் மாற்றங்களை ஏற்படுத்தி இப்போது அனுரவின் இந்தியாவுக்கான தூதுவராக மிலிந்த மொரகொட இருக்கின்றார். அவர் இப்போது மைந்தவின் விசுவாசி இல்லையா? இப்ப சில வியாபாரிங்க மாதிரி இருக்கிறாங்க தானே. இப்ப மஹிந்த ராஜபக்சேவோட இருந்த வியாபாரிங்க அனுரைக்கு ஃபண்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க மைத்ரிக்கு சப்போர்ட் பண்ணவங்க. இப்ப அந்த இனிப்பு சாமான் கொண்டாந்தவங்க ரணிலோட இருக்கும் பொழுது, கோட்டாபதி இருக்கும் பொழுது அந்த ஒரு ரூபா டியூட்டியில கொண்டாந்து அந்த இனிப்பு சாமான் டீல எல்லாம் குடிச்சு நாங்க போடுவோம். அந்த பெரிய ஒரு ஸ்கேண்டல் பண்ணி அன்னுரைக்கு ஃபண்ட் பண்ணியிருக்கேன்னு கேள்வி. அதோட பெரிய பெரிய அந்த ஃப்ளோர்ல போடுறது, பெயிண்ட் ஒல அடிக்கிறது, அந்த மாதிரி தொழில் செஞ்சவங்க எல்லாம் மைந்தவ கொடுத்து, மைத்ரிக்கு கொடுத்து, இப்ப ரணிலுக்கு கொடுத்து, இப்ப அன்னுரையோட இருக்கிறாங்க. வியாபாரிங்க. இதுதான் எனக்கு சொல்ல முடியும். தன்னுடைய லாபத்துக்கு, வேற யாருக்கும் இல்ல, தன்னுடைய லாபத்துக்கு. இங்க சமுதாயமோ ஒன்றுமே அவங்களுக்கு கன்சர்ன் இல்ல. அப்படி இருந்தா சொல்லியிருப்பாங்க, எங்கட ஆட்கள் சரியா வந்து போட்டுருவோம். இப்ப பாருங்க, கொழும்புல 2 மந்திரிமார்கள், முஜிபுர் ரஹ்மான் மந்திரியும் மரிக்கார் மந்திரி அவர்களும் சரி 87,000 91,000 வாக்குகள் எடுத்தாங்க. இந்த முறை 41,000 43,000 எடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருக்கிறாங்க பார்லிமெண்ட். ஏன் வேலை செஞ்சிருந்தா அத மாதிரி மற்ற இடங்கள்ல எல்லாமே ரிஜெக்ட். இந்த எலெக்ஷன்ல மஹிந்த ராஜபக்சே நின்றிருந்தாலும் தோத்திருப்பாரு. சோ அதனாலதான் நாமளும் நேஷனல் லிஸ்ட்ல வந்தார். இது வெறுப்பு வாக்கு, இது விருப்பு வாக்கு இல்ல. இந்த அரசாங்கம், நான் ஒரு இலங்கைத்துவன், நான் ஐ எம் ஸ்ரீலங்கன், ஐ எம் ப்ரவுட் ஸ்ரீலங்கன். ஐ வாண்ட் மை கண்ட்ரி டு டெவலப். இது டெவலப் ஆகணும் என்று என்னுடைய ஆசை, என்ன பிள்ளைகள எதிர்காலம் இருக்கு. பட் இது போற போக்கு பார்த்தா இந்த அரசாங்கம் இவ்வளவு நீண்ட காலமா நிக்கிறது ஒன்று இல்ல, உலகத்துல மத்த பெரும் சக்திகள் நிக்க விடுமான்னு சொல்லி பெரிய ஒரு கேள்வி. பங்களாதேஷ பார்த்துட்டீங்க, ஒரு ஐலண்ட்னால நடந்த குழப்பம். இந்தியா, சைனா, பாகிஸ்தான், யூஎஸ், அந்த குழப்பத்துல நாங்களும் அதே ஜியோகிராபிக்கல் வால். இட்ஸ் நத்திங் டு டூ வித். ஆனால் உங்களுடைய தொடர்ச்சியாக நீங்கள் வலியுறுத்துகின்றீர்கள், அப்படியே அனுரவின் ஆட்சிக்கான கால அவகாசம் என்பது மிகவும் குறுகியதாக இருக்கின்றது. நான் அப்படி சொல்ல மாட்டேன், நான் ஒரு மந்திரவாதி இல்ல. பட் ஒரு அசம்ஷன் நான் சொல்லியிருந்தேன், 2021 இந்த ஆட்சி எப்ப விழும் என்று, கூடிய சீக்கிரமா விழும் என்று சொன்னது 2022 கோட்டாபய வீட்டுக்கு போயிட்டாரு. சரி, ஆனா நான் கோட்டாபய ராஜபக்சே டிஃபெண்ட் பண்றது இல்ல. கோட்டாபய ராஜபக்சே தான் ஃபயர் பண்ணிருப்பாரு, ஆனா ஒரு நாளும் ஃபயர் பண்ணல அந்த மனுஷன். ஆனா இப்போ உள்ள இருக்கிற ஆட்கள் இந்த ஃபயரிங் எல்லாம் பழகின ஆட்கள். ஸோ இந்த முறை அந்த அரகலை எல்லாம் செய்யறது லேசி போகாது. ஜஸ்ட் ஒரு ஆர்டர் தான். என் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆட்கள் தானே, 88, 89, 71 எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆட்கள் தான் இப்ப கூட இருக்கிறாங்க. ஆட்சி செய்யறது வந்து ஒரு ஒரு லேடி ஒன்று ஃபேஸ்புக்ல எழுதியிருந்தாங்க, விஜித் ஹேராத்த அவர செக்ரட்டரியை நாங்க தொடர்பு கொள்றோம் இன்வெஸ்ட்மெண்ட்காக, ஒரு பதிலும் வருதில்லை. நான் சொன்னேன், தில்வின் சில்வா அவர்களை தொடர்பு கொள்ளுங்க, அங்க போட்டீங்கன்னா மெசேஜ் இங்க வந்து இங்க தலையாட்டு பொம்மைகள் எல்லாம் நல்லா வேலை செய்யும் நான் சொல்லியிருக்கேன், அந்த ஃபேஸ்புக்ல எழுதியிருக்கிறேன். சோ இதுதான் நிலைமை. இன்னைக்கு ஆட்சி செய்யறது வேற எங்கேயோ. அப்படியே தேசிய மக்கள் சக்தியை இயக்குவது டெல்வின் சில்வாவா? அப்படி என்று சொல்லப்படுது. என்ன பசில் ராஜபக்ச அமெரிக்கால இருந்து மொட்டை அரசாங்கத்தை ஆட்சி செஞ்சதுன்னு மாதிரி தில்வின் சில்வா தான் இதை ரன் பண்றேன்னு சொல்லி அப்படி ஒரு பேச்சு ஒன்று இருக்கு. ஒரு டிசிஷனும் ஒரு மந்திரி ஒரு அமைச்சர் எடுக்கிறது இல்ல. ஆமா, மகார பள்ளிவாசல் இருக்கு தானே, அந்த அந்த பிரிசன் பள்ளிவாசல் ஏன் முனீர் முலாஃபர் சத்தம் இல்லாம இருக்கிறாங்க? கொழும்பு மந்திரி ஒரு பௌத்த பாசல், அந்த பௌத்த ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல சுட்டி தான் அந்த முஸ்லிம் ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைகளை அங்க போட்ட சுட்டி இந்த குழப்பம் வந்து இப்ப போய் கொண்டிருக்கு. அதை பத்தி நான் கதைச்சிருக்கிறேன். ஏன் கொழும்பு உள்ள மந்திரிமார்கள் பேசுறாங்க இல்ல, முஸ்லிம் மந்திரி ஏன் பேசுறாங்க இல்ல? என்பிபிட டெபுட்டி ஸ்பீக்கர் அவர்கள் ஒரு பேச்சியும் இல்ல. இதை பத்தி சமன் மல்லி அவங்க கையை கழுவிட்டாங்க, அவங்களும் ஒரு மந்தி ஏறாங்க, அவரும் கையை கழுவிட்டாரு. எங்க போறது? இனவாதம் ஏதோ வெல்காமோ விளங்கதோ இல்லாம இல்ல. முந்தி நேரம் அடிச்சாங்க, இப்ப போத்தி அடிக்கிறாங்க. இதுதான் வித்தியாசம். கேபினெட்ல இல்லைன்னு சொன்னா அவங்களோட உரிமைகள் இல்லை, அவ்வளவுதான். கவலையா இருக்கு. இது கூட புரியாதவங்க
காதினல்ட சபை மாதிரி எங்கட உலமா சபை ஸ்ட்ராங் ஆகி வரணும் என்று என்னுடைய பிரார்த்தனை. யா அல்லாஹ். அவ்வளவுதான். இது தான் என்னுடைய கவலையான ஒரு நிலைமை. இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். 30 வருஷம் 25 வருஷம் உங்களுக்கு இருக்கணும்டா, நீங்க இருக்கிறீங்க. 10 வருஷம் ஒரு அரசாங்கம் இருந்தா இவனை மாத்தணும் என்று 25 வருஷமா ஏதோ ஒரு சபைகள்ல இருக்கிறாங்க. சாகர காட்டி சில ஆர்கனைசேஷன்கள்ல இருக்கிற ஒண்ணுமே சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா இது சுயநிலம் தன்னாவம் இல்லாட்டி வேற என்ன, பேராசை இல்லாட்டி வேற என்ன, பேராசையோ தெரியாது. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல்வேறுபட்ட இலங்கையின் அரசியலில் ஏற்படுகின்ற நெருக்கடி நிலைகளும் அதனுடைய பின்னணிகளும் முஸ்லிம் சமூகம் எதிர்நோக்குகின்ற சவால்களும் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலையில் முஸ்லிம் சமூகம் தொடர்பில் வாய் திறக்க முடியாத ஒரு நெருக்கடி நிலையும் அனுருகுமார் திசாநாயக்கவுக்கு வாக்களித்த மக்கள் இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய சஞ்சலமான நிலைகளும் அதற்கும் அப்பால் வெட்கி தலைகுனிகின்ற ஒரு பெரும் துயரம் என்கின்ற பல்வேறுபட்ட முக்கியமான விடயங்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்தியமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இன்னும் வடக்கு கிழக்கு இருக்கிற சகோதரர்கள், தமிழ் பேசும் சகோதரர்கள் மீண்டும் ஏமாற்றப்படுவார்கள். ஏனென்றால் தேசிய கீதம் நீங்க தமிழ் மொழியில பாருன்னு சொன்னி அது ஒரு வெற்றி தான், இல்லைன்னு இல்ல. ஆனா இந்தியாவோட தேசிய கீதம், பாகிஸ்தான் தேசிய கீதம் ஒரே பாஷையில இருக்கு. நான் இது சொல்லல. நாளைக்கு மலை சமூகம் வரும், நாங்க மலை பேசுறோம், 1 லட்சம் 1.5 லட்சம் மக்கள் இருக்கிறோம், எங்களுக்கு மலையில தேசிய கீதம் என்ன, எத்தனை தேசிய கீதம் நீங்க எழுத வைப்பீங்க? அது சுட்டி தேசிய கீதம் இருக்குதோ இல்லையோ, உரிமைகள் சம உரிமைகள் இருக்கணும் சொல்லித்தான் நான் விடை பெறுகிறேன். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு இன்டர்வியூ எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். உண்மை கசப்பான உண்மைகள் பேசுவோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நன்றி, வணக்கம், ஐபவான். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.